முதல்ல ஆரம்பத்துல பிஸ்மில்லா என்று சொல்லி எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லணும். பிஸ்மில்லா என்று சொல்லி இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். இரு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் ஒரு முறை கழுவலாம், 2 முறை கழுவலாம், 3 முறை கழுவலாம். அதுக்கு மேல போயிடக்கூடாது, அது தவறான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் 3 முறைக்கு மேல போயிடக்கூடாது. 1, 2, 3. அதற்கடுத்து வலது கையிலே தண்ணீரை எடுத்து வாயிலே ஊத்தி நாசிக், அதாவது நம்முடைய வாயிலே வாய் குப்பிளிப்பதற்காக ஊத்த வேண்டும். இடது, அதாவது அது போல இந்த வலது கையிலே தண்ணீரை எடுத்து இந்த மூக்குக்கும் தண்ணீர் செலுத்துவார்கள். இந்த 2 செயலை நம்முடைய சமுதாய மக்கள் தனித்தனியாக செய்து வருகிறார்கள். இது ஒரு ஆதாரம் இருக்குது. அதாவது வலது கையில இப்படி தண்ணி எடுத்து வாயில போட்டு, அதாவது வாய் குப்பிளித்து விட்டு 3 முறையோ 2 முறையோ 1 முறையோ இப்படி செய்து விட்டு அதற்கடுத்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவார்கள். இவ்வாறும் செய்யலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பான்மையாக எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், வலது கையில் இப்படி தண்ணி எடுத்து வாயில கொஞ்சம் அப்படி மூக்குல கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. மூக்குல சேர்த்த பிறகு மூக்குல இடது கையால சிந்தி விட்டு வலது கையால் வலது வாய், இந்த இடது கையால சிந்தின பிறகு வாய் குப்பிளிச்ச தண்ணியை துப்பிடுவாங்க. இந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி நாம செய்யலாம். அதே மாதிரி தண்ணி எடுத்து வாய் குப்பிளிக்கிற தனியா 1 முறை 2 தடவை 3 தடவை, அல்லது அதே மாதிரி அதுக்கு அடுத்து மூக்கு நாசிக்கு தண்ணி செலுத்துறது 1 முறை அல்லது 2 முறை அல்லது 3 முறை செய்யலாம். 3 முறைக்கு மேல போயிடக்கூடாது. அதற்கடுத்து இரு கைகளில் தண்ணீரை அள்ளி முகங்களை கழுவ வேண்டும். முகங்கள்னா எப்படி, எவ்வளவு கழுவணும்? சும்மா மேலாப்புல கழுவிடலாமா? ஆண்கள் தாடியை மேலாப்புல இப்படி கழுவிட்டு போயிடலாமா? கழுவக்கூடாது. இந்த நெத்தியிலிருந்து இந்த கழுத்தினுடைய அந்த தொண்டை குழி வருதா இல்லையா, இதுதான் அந்த முகத்தினுடைய அளவு, மேல் கீழ் அளவு. இது இந்த அளவு முழுக்கவும் தண்ணீர் செல்ல வேண்டும். சொட்டை விட்டு விடக் கூடாது, அரைகுறையாக கழுவக்கூடாது. தண்ணீரை எடுத்து அப்படியே முழுமையாக முகத்தை கழுவ வேண்டும். 1 முறை கழுவலாம், 2 முறை கழுவலாம், 3 முறை கழுவலாம். அதற்கடுத்து என்ன? கைகளை கழுவது. தண்ணீரை எடுத்து வலது கையை அந்த வலது முட்டுக்கை உட்பட, அதாவது முழங்கை என்ன செய்யணும்? கழுவணும். முழங்கை உட்பட இது வரைக்கும் கழுவணும். நம்ம மக்கள் இப்படி சட்டையை மடிச்சுட்டு இதுவரை கழுவிட்டு போயிடக்கூடாது. முழங்கை உட்பட மேல் வரைக்கும் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் கைகள்ல தண்ணி ஊத்தி கழுவணும். 1 முறை கழுவலாம், 2 முறை கழுவலாம், 3 முறை கழுவலாம். அதற்கடுத்து இடது கை, இடது கையும் இதே மாதிரி முழங்கை உட்பட 1 முறையோ 2 முறை 3 முறை வரை கழுவலாம். அதற்கடுத்து கைகளை கழுவிய பிறகு மசகு செய்யறது. நம்ம மக்கள் மசகு என்ன செய்வாங்க? அப்படி எடுத்து தண்ணியில முக்கி செய்வாங்க, இப்படின்றாங்க. இது தவறான வழி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. அதே மாதிரி சில மக்கள் என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்து அவ்வளவுதான் மசகு, அப்புறம் காது சுத்தம் பண்ண போயிடுவாங்க. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. மசகு செய்யற முறை என்னன்னா, தண்ணீரை தொட்டு தன்னுடைய இரு கைகளால் அந்த தலையினுடைய முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை அப்படியே கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் தலைக்கு மசகு செஞ்ச 1 முறை. இப்படி ஒரு தடவை இப்படி செய்யறோமா, இப்படி ஒரு தடவை செய்யலாம். 2 முறையும் இப்படி செய்யலாம். 3ஆவது முறையில செய்யறதுக்கு இல்ல. 1 முறை செய்யலாம், 2 முறையும் செய்யலாம். அது போக செய்து விட்ட பிறகு மீண்டும் தண்ணீரை தொட்டு காதை சுத்தம் பண்ணலாம். தண்ணீரை தொடாமலும் காதை சுத்தம் பண்ணலாம். எப்படி சுத்தம் பண்றது? ஆட்காட்டி விரலை காதிலே நுழைத்து விட்டு இந்த கட்டை விரலால் காதுக்கு பின்பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும். இப்படி வச்சு இப்படி சுத்தம் பண்ணிடணும். காதுல இருக்கிறதெல்லாம் அப்படி சுத்தம் ஆயிடும். இப்படி சுத்தம் செய்ய வேண்டும். இது 1 முறை 2 முறை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன? கால்களை கழுவுவது. கால்களை கழுவும் பொழுது இந்த காலினுடைய கரண்டை கால் வரைக்கும் என்ன செய்யணும்? கழுவணும். 1 முறை 2 முறை அல்லது 3 முறை. அதற்கு மேல போயிடக்கூடாது. கால்களை கழுவுல முறை, காலை நல்லா தேய்ச்சி கழுவணும், விரல்களை கோதி கழுவணும். அந்த விரல்களுக்கு அழுக்கெல்லாம் சுத்தமாகிற அளவுக்கு எந்தவித அறகுறை இல்லாம சொட்டை இல்லாம கழுவணும். இது ஒழு செய்யற முறை. ஒழு செய்து முடித்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறந்து வைக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை சொல்லிக் கொள்ள வேண்டும். இது நம்ம தண்ணீர் இருக்கும்போது செய்ய வேண்டியவை. தண்ணீர் இல்ல, தண்ணி இருந்தாலும் கூட அதை உபயோகிக்கப்படுத்தக்கூடிய நிலைமையில் நாம இல்லை. உடம்பு சரியில்லாம போயிருது, தண்ணி யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தயமம் செய்ய வேண்டும். தயமம் எதுல செய்யறது? சுத்தமான மணல்ல செய்யணும். சுத்தமான மணலை தொட்டு ஒரு அடி அடிச்சு உதறி விட்டு இரு கைகளை தடவறோம்ல, அந்த தயமம் முறை எப்படின்னு சொன்னா, முதல்ல அடிக்கணும், உதறி விட்டு முகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் 1 முறை. அப்புறம் இரு கைகளை மணிக்கட்டு வரைக்கும், ரொம்ப இவ்வளவு போயிடக்கூடாது. நம்ம மக்கள் மண்ணுன்னு கை வரைக்கும் சொல்லிட்டு முகமெல்லாம் செஞ்சுட்டு கால்லாம் மணல் தேய்ச்சிட்டு இது செய்யக்கூடாது. ஒரு தட்டு தட்டணும், சுத்தம் பண்ணிட்டு முகத்தை சுத்தம் பண்றது, அப்புறம் கைகளை சுத்தம் பண்றது, அவ்வளவுதான். முகம் கை இரண்டுக்கும் ஒரே முறைதான் தட்ட வேண்டும். முன்கை மட்டும்தான், கையினொன்னு இவ்வளவு வந்துடாதீங்க, மணிக்கட்டு வரைக்கும் முன்கை மட்டும்தான் சுத்தம் பண்ணணும். இது தயமம் செய்யற முறை. இப்ப தொழுகையினுடைய ஆரம்பத்திலிருந்து வருவோம். தொழுகையை தொடங்கும் போது
தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்வார்கள். அதாவது தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால், நெஞ்சிலே கை கட்டிவிட்டால். ஒழு செய்வதற்கு முடியாதவர்களும் தயமம் செய்யறாங்க. அதே மாதிரி குளிப்பு கடமையானவர்கள் குளிக்க முடியாது, அவங்களும் என்ன செய்யலாம், தயமம் செய்து அந்த தயமத்திலே தொழுது கொள்ளலாம். அந்த ஒரு தயமம் போதுமான தொழுகைக்கு. இதுல இந்த முறைகள்ல சொன்னதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே முறை தான். அதே மாதிரி தொழுகையை ஸ்டார்ட் பண்ண போறோம். தொழுகையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தக்பீரை தஹ்ரீமான்னு சொல்லுவோம்ல, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது. இந்த தக்பீர்